இருக்கீங்க? உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறீங்க. ஒரு சிம்பிளான லஞ்ச் தான். கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் சூப்பரா இருக்கும். பாய் வீட்ல செய்வாங்க பார்த்தீங்களா? முஸ்லிம்ஸ் கல்யாணத்துலலாம் செய்வாங்க. கீ ரைஸ் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி ஒண்ணு குடுப்பாங்க. நல்லா ஒரு திக்கு கிரேவியா இருக்கும். அத தான் நம்ம இப்ப எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளாவும், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தெரியுற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்ல நெய்ச்சோறும் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவியும் பண்ண போறோம். நல்ல முஸ்லீம்ஸ் கல்யாணத்தெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவி பண்ணுவாங்கல்ல, செம்மையாக இருக்கும். மட்டன் கிரேவிலாம் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே சிக்கன் பிரியாணி, மட்டனை பிரியாணியாக பண்ணிவிடுவோம், சிக்கனை பிரியாணியாக பண்ணிவிடுவோம், இல்லைனாக்கா கிரேவியாக பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி கீ ரைஸ் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி இல்லைனா மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். இதில் ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம்னா ஒரு 3 பூண்டு ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் இந்த கீ ரைஸ் வந்து நல்ல வாசமாக இருக்கும். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். பச்சை மிளகாய் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இதை பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம கிரேவியும் காரமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் அந்த சாதத்துக்கான ஒரு காரத்தை கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தான் சீக்கிரமாக நல்லா வதங்கி கிடைக்கும். சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. நல்லா நெய்ச்சோறும் நல்லா ஒரு திக்கான ஒரு சிக்கன் கிரேவியும் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்பயும் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா கமகம வாசத்தோடு சாப்பிட்லாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது ஒரு சின்ன ஸ்பூனு, அதனால் நான் 3 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்தே வதக்கிடுங்க. நல்லா நெய்யில் வதங்கிறதால சூப்பராக இருக்கும். இது 3 டம்ளர் அளவுக்கு நான் சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக அஜினமோட்டோ போடுறேன். இது ஒரு பிஞ்சு தான். இது வந்து எல்லாருமே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நான் கொஞ்சம் போட்டு பழகிட்டேன். நான் ஹோட்டல் டேஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன். அதிகமாக போடக்கூடாது, பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுரு. அஜினமோட்டோ ஒரு பிஞ்சு போட்டால் ஹோட்டல் டேஸ்ட் வரும், அதனால தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். கொத்தமல்லி, புதினா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டோம் தண்ணியில். இப்போ ரைஸை சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுடலாம். நடுவில் நல்லா கிளறி விட்டுக்கணும் ரைஸை, இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். மறக்காமல் கிளறி விட்டுக்கணும். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. அது மூடி கொதிக்கட்டும். கரெக்டாக இருக்குது உப்பு. இப்போ மூடிடுவோம். நடுவில் கிளறி விட்டுக்கலாம். அது அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அது கூட நம்ம சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். 1 கிலோ சிக்கன் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நெய்லேயே கூட செய்யலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய்லேயே செஞ்சிங்கன்னா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த மாதிரி ஒரு 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியோடு அது கலக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க.
வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இது கரம் மசாலா, இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். 1 கிலோ சிக்கன் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உப்பும் தேவையான அளவு இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்குவாங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். ஏன்னா இந்த பொடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது போயிட்டு வானலில் ஒட்டிக்கும், கரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கன்னா அதோட பச்சை மணம்லாம் மாறிட்டு வாசம் சூப்பராக வரும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அது மேலே போட்டுட்டு மூடியை போட்டு மூடிடுவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து அந்த மசாலாவிலே கொஞ்சம் நேரம் அது ஃப்ரை ஆகட்டும். சாதம் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். தண்ணிலாம் வத்திருச்சு, கரெக்டாக இருக்குது. தம் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நல்லா கமகமான்னு நெய்ச்சோறு ரெடியாக இருக்குது. இது தம் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், ரெடி ஆயிரும். இது வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தம்மில் வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் போட்டிருக்கேன். இந்த பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. ஆனால் கீழே நெருப்பில் படாமல் கரெக்டாக கட் பண்ணி விட்டுறணும். கரெக்டாக அந்த மூடி அளவுக்கு வச்சுட்டு சுற்றிலும் தொங்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படி கட் பண்ணி விட்டுறணும். இதை வந்து நம்ம மடக்கி விட்டுக்கலாம், இது பிரச்சனை இல்லை. இது மடக்கி விட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வைக்க போகிறேன் நான். இது சமமான மூடியாக இருந்துச்சுன்னா மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி வச்சிடலாம். இல்லைனா தோசைக்கல் வைப்பாங்க, அது மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். இது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நெய்ச்சோறு சூப்பராக ரெடி ஆகிடும். சிக்கன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரம்லாம் அதில் பிடிச்சிருக்கு. பிடிச்சி நல்லா கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே சிக்கனில் ஏறிடுச்சு. இந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்த உடனே தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து சப்புன்னு இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட டேஸ்ட்லாம் உள்ள சிக்கனுக்குள்ளே ஏறாது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். நல்லா சிக்கன் வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. ஆனால் கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதில் சேர்த்து கலந்துருவோம். தேங்காய் சேர்க்குறதால கிரேவியும் திக்காயிடும், இன்னும் டேஸ்ட்டும் அதிகமாயிரும். சூப்பராக இருக்கும். காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. சிக்கனில் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக சிக்கன் கிரேவி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். நாக்குக்கு நல்லா சுருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய்னாலே காரம்தான். காரம் நிறையா போடும்போது அந்த எண்ணெயோட டேஸ்ட்டே தெரியும். சப்புன்னு சாப்பிட்டா அப்போ தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். நல்லா மூடி வச்சிடலாம். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, அதை மறந்துடக்கூடாது. கொத்தமல்லி புதினாலாம் போட்டு மூடியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது. நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடியானது உடனே கரண்டியை போட்டு கிளறிடக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரீயாக கிளறி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது லைட்டாக தான் கிளறி விடணும். சிக்கன் கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கா,
சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக அப்படியே நெய் சாதம் போட்டுட்டு நெய்ச்சோறு கொஞ்சம் சிக்கன் கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், இங்கே பாருங்கள், நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடியாக பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குது பாருங்கள், செம்ம சூடு. இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து அந்த சிக்கன் கிரேவியில் போட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிடும்போது, ஆனால் சூடாக இருக்கணும், ரொம்ப ஆறிடக்கூடாது. ரொம்ப ஆறிடுச்சுன்னா டேஸ்ட் போயிடும். கொஞ்சம் சூடு இருக்கும்போதே சாப்பிட்ணும். இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி நெய்ச்சோறு செம்ம காம்பினேஷன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.